நரகத்திற்கு செல்ல வேண்டாம். 2009 கொரிய இளம்பெண் ஓவியர் ஒருவர் ஒரு முழு இரவு பிரார்த்தனை கூட்டத்தில் பங்கு பெற்றார். அந்த கூட்டத்திலே இயேசு கிறிஸ்து அவருக்கு பிரசன்னமாகி நரகத்திற்கும் சொர்க்கத்திற்கும் அவரை அழைத்து போய் அங்கே அவருக்கு காட்டப்படும் எல்லா காட்சிகளை உலகம் அறியும்படிக்கு அவைகளை படமாக வரையும்படி கூறினார். கொரிய பெண் ஓவியர், நான் முழு இரவும் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். எனக்கு கர்த்தரை அதிகமாக நேசிக்க முடிந்தது. ஒரு நாள் கர்த்தர் என்னிடம் வந்து, நான் உனக்கு சொர்க்கத்தின் ஆழ்ந்த காரியங்களை காட்டப் போகிறேன் என்று கூறினார். நான் நினைத்தேன், சொர்க்கத்திற்கு நான் பயணிக்கப் போவதாக. ஆனால் நாங்கள் நரகத்திற்கு சென்றோம். இயேசு கிறிஸ்துவை நான் தொடர்ந்து அழுது கொண்டே போனேன். அப்பொழுது நான் அழுகையின் சத்தங்களையும் முனங்கல் சத்தங்களையும் கதறும் சத்தங்களையும் கேட்டேன். அநேக ஜனங்கள் நரகத்தை பற்றி தவறான கருத்தை கொண்டுள்ளனர். அவர்கள் வஞ்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை நம்பினால் மட்டும் போதும், சொர்க்கத்திற்கு போய்விடலாம் என நினைக்கின்றனர். இன்னும் சிலர் மரணத்தின் பின் எல்லாம் முடிந்துவிடும், அதன் பின் ஒன்றும் இல்லை என்று நினைக்கின்றனர். மனிதர்கள் அவர்கள் நினைப்பதை நம்புகின்றனர். அதனால் அவர்கள் விரும்பிய வண்ணம் அவர்கள் ஜீவிக்கின்றனர். மனிதர்கள் வன்முறையான திரைப்படங்களையும் நாடகங்களையும் பார்க்கும்போது பிசாசுகள் அவர்களுடைய ஆத்துமாக்களை அவர்கள் நினைக்காத வண்ணம் கொடுமைப்படுத்துகின்றன என்று இயேசு கிறிஸ்து எனக்கு காண்பித்தார். ஒரு நபர் டிவியில் ஒரு காட்சியை ரசிக்கும் போது அவருடைய ஆத்துமா கொடுமைப்படுத்தப்படவும் காயப்படவும் செய்கின்றது. கிறிஸ்தவர்கள் டிவியில் உலக பிரகாரமான காரியங்களை பார்ப்பது மணவாளன் இயேசுவிடம் அன்பை விருத்தி அடைய செய்ய உதவாது. மனிதர்கள் புகைப்பிடிக்கும் போதும் மதுபானம் அருந்தும் போதும் பாம்பின் ஆவிகள் அந்த புகையிலும் மதுபானத்திலும் நிறைந்து காணப்படுகின்றன. மனிதர்கள் எப்படி நரகத்துக்குள் விழுகிறார்கள் என்பதை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். ஒவ்வொரு நாளும் எண்ணிக்கையற்ற ஜனங்கள் நித்திய நரக அக்கினியிலே விழுவதை நான் காண்கிறேன். தயவு செய்து மனிதர்களிடம் நரகத்தில் உனக்கு சாட்சியாக காட்டியவைகளை சொல். நீ அவர்களுக்கு நரகத்தை பற்றி சொல்வது அவசியம். நரகமானது எவ்வளவு கொடூரமானது என்றும் எவ்வளவு பயங்கரமானது என்றும் நீ அவர்களுக்கு சொல்ல வேண்டும். நீ என் இருதயத்தில் இருப்பதை போல் இந்த நரகத்தின் காட்சிகளையும் ஓவியமாக வரைய வேண்டும் என்று இருதய வேதனையோடு கூட நீ இவைகளை வரைய வேண்டும். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நரகத்துக்குள் விழும் மனிதர்களை பார்த்து மிகவும் வேதனைப்பட்டார். கர்த்தரின் சாட்சியின்படி ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது அவர் கண்ணீர் வடிக்கிறார். சாத்தானும் அவனது பிசாசுகளும் பாவம் செய்த மனிதனை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கும்படிக்கு அவனது உடல்களை இரும்பு சங்கிலிகளால் இறுக்கமாக கட்டுகின்றன. அதனால் பாவிகள் அதிகமான பாவத்துக்குள் போகின்றனர். நான் உங்களிடம் கேட்பது என்னவென்றால், பாவம் செய்ய வேண்டாம், உங்களின் விருப்பப்படியும் வாழ வேண்டாம். நரகத்திலே உணர்வுகள் பூமியில் இருப்பதை பார்க்கிலும் 100 மடங்கு அதிகமாக இருக்கின்றன. வேதனைகளும் மிகவும் அதிகம். நரகத்தின் காட்சிகளை ஓவியமாக நான் வரைந்தபோது சாத்தான் என்னை அதிகமாக தாக்கினான். ஆனாலும் எனக்கு தேவைப்பட்டதெல்லாம் நரகத்தின் கொடூரத்தை பற்றியும் ஆண்டவராகிய இயேசுவின் கருணையை பற்றியும் உலகத்திற்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதே. சிலுவையில் மக்கள் கொடுமைப்படுத்தப்படுவதை நான் பார்த்தேன். நான் அங்கே ஜீவ அப்பத்தை, கடவுளின் வார்த்தையை புசிக்க விரும்பாதவர்களை பார்த்தேன். வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவிடம் ஆலோசனை கேட்காமல் தங்களுக்கென்று தீர்மானங்களை எடுத்துக்கொண்டு தங்களுடைய சொந்த விருப்பத்தின்படி நடந்தவர்களை கண்டேன். தடை செய்யப்பட்ட பொருட்களை குடித்து உட்கொண்ட மக்கள் அங்கு இருந்தனர். போதைப் பொருட்கள். இயேசு மற்றவர்களின் மனதை வேதனைப்படுத்தும் வார்த்தைகளை பேசும் மனிதர்களிடம் தயவு செய்து சொல். அவர்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் தங்களுடைய சகோதரர்களை வேதனைப்படுத்தும் வார்த்தைகளையோ அல்லது புண்படுத்தும் வார்த்தைகளையோ பேசக்கூடாது. அவர்கள் அன்பும் கருணை கொண்ட வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். இப்படியே கொலைகாரர்களும் கற்பழிப்பவர்களும் சிறுவர்களை கடத்துபவர்களும் கொடுமைப்படுத்தப்படுகின்றனர். இந்த பெண் தப்பிக்க தீவிரமாக முயற்சிக்கிறாள். நரகத்தில் முடிவதில்லை. பொய்யர்களுக்கு தண்டனை.
பணத்தை திருடுபவர்களுக்கு முட்களாலும் ஊசிகளாலும் குத்தப்படுகின்றது. இறந்து போன ஒரு பெண்ணையும் அவளது மகனையும் நான் நரகத்திலே பார்த்தேன். நரகத்திலே அவர்கள் ஒருவர் மீது ஒருவர் அன்பு செலுத்துவது கிடையாது. காரணம், அவர்களின் வேதனை தாங்க முடியாத வண்ணம் இருக்கின்றது. அந்த கொடுமையிலிருந்து வெளியே வர அவர்கள் எதையும் செய்கின்றனர். ஒருவர் மேல் ஒருவர் ஏறியும் பார்க்கின்றனர். நரகத்தில் பூச்சிகள். இந்த பூச்சிகள் சிந்தனையில் பாவம் செய்பவர்களுக்காக அவர்கள் தங்களுடைய சொந்த நினைவுகளாலும் தங்கள் சொந்த நாணத்தினாலும் நிறைந்திருந்தவர்கள். அவர்கள் மீது எண்ணிக்கையற்ற புழுக்கள் காணப்பட்டது. அவர்களின் உடல் பெரிய பூச்சிகளால் காயப்படுத்தப்பட்டு அந்த காயங்களூடாக அப்படிப்பட்ட பூச்சிகள் வாய், காதுகள், தலை மற்றும் உடம்பு முழுவதும் உள்ளேயும் வெளியேயும் போய் வருகின்றன. நற்செய்திக்கு எதிர்த்தல். இந்த படம் பிசாசுகள் எப்படி மனிதர்களை வசப்படுத்தி நற்செய்திக்கு தடை செய்கின்றது என்பதையும், நற்செய்தியாளர்களை எப்படி துன்பப்படுத்தி கொலை செய்கின்றது என்பதையும் காட்டுகின்றது. இந்த மக்கள் அவர்களின் சொந்த எண்ணங்கள் மற்றும் சொந்த அறிவினால் நிரம்பி இருந்தனர். இந்த மக்கள் தங்கள் சிந்தனையில் பிடிவாதமாக இருந்தவர்கள். அவர்கள் நினைத்தது, இயேசு கிறிஸ்து ஏன் என் வாழ்க்கையில் கிரியை செய்ய வேண்டும்? நான் யார்? அவர் என்னை நேசிக்கின்றார் என நான் விசுவாசிக்கவில்லை. நான் மிகவும் கொடியவன், என்னை போன்ற யாரையும் அவர் நேசிப்பார் என்று நான் நினைக்கவில்லை என்பதே. கர்த்தருடைய வார்த்தைகளை எதிர்த்தவர்களும் அவருடைய கட்டளைகளை தள்ளிவிட்டவர்களும் அங்கே இருந்தனர். அவர்கள் இருந்த இடமானது வறுக்க பயன்படும் தாட்சியை போல் நரக நெருப்பிலே எரிந்து கொண்டிருந்தது. இந்த மனிதர்கள் கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்ய மனதில்லாதிருந்தவர்கள். அவர்களுடைய முடிவு நரகத்தில். நாங்களோ எங்களுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் கர்த்தர் மீதே வைக்க வேண்டும். இந்த கொடுமையானது கிறிஸ்தவர்களாய் இருந்தும் நற்செய்தியை மற்றவர்களுக்கு சொல்லாதவர்களுக்கானது. இவர்கள் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கத்தக்கவர்களும் அறிவிக்காதவர்களும் தங்களுடைய அழைப்பை புறக்கணித்தவர்களும் ஆவார்கள். இந்த கொடுமையானது கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்து தங்களுடைய பாவத்தில் தொடர்ந்தும் இருக்கும் மனிதர்களுக்கானது. இவர்கள் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்பவர்கள். விக்கிரக ஆராதனைக்காரர்களும் தங்களுடைய தீய வழிகளில் பிடிவாதமாக இருந்தவர்களும் முறுமுறுப்பவர்களும் குறை கூறுபவர்களும் நரகத்திலே காயப்படுத்தப்படுகிறார்கள். முறுமுறுப்பும் குறைகளும் அவர்களது இருதயத்தில் இருக்கின்றன. மனைவிக்கு துரோகம் செய்பவர்கள், ஆண் புணர்ச்சிக்காரர்கள், முறை தவறிய புணர்ச்சிக்காரர்கள் என்பவர்களுக்கு நரகத்திலே ஒரு இடம் உண்டு. அங்கே அவர்களுக்கு கத்தி மற்றும் கூரிய ஆயுதங்களால் குத்தி கொடுமைப்படுத்துதல் நடைபெறுகின்றது. பாலியல் ஒழுக்கக்கேடுகளை செய்பவர்களுக்கு அவர்களுடைய மர்ம உறுப்புகள் பிசாசுகளால் சிதைக்கப்படுகின்றன. நரகமும் அதன் தாங்க முடியாத கொடுமைகளும் முடிவற்றது. நரகம் அது மனம் திரும்பாதவர்களுக்கு. நரகத்தை சுற்றிலும் அக்கினிமயமாக காணப்படுகின்றது. தப்பித்துக் கொள்ள ஒரு இடமும் இல்லை. உனக்குள் இருக்கும் எந்த பிசாசின் சிந்தனைகளையும் நீ கொலை செய்ய வேண்டியது அவசியம். நாங்கள் மனம் திரும்பி பிரார்த்தனை பண்ணும்போது தேவதூதர்களின் படை கீழே இறங்கி வந்து பிசாசுகளை தங்களுடைய பட்டயத்தால் நிர்மூலமாக்குகிறது. இயேசு கிறிஸ்து சொன்னார், என் மீது கவனம் செலுத்து, நீ என் மீது மாத்திரமே கவனம் செலுத்த வேண்டும். மனிதர்கள் மனம் திரும்பும் போது அவர்கள் மரணத்தில் இருந்து ஜீவனுக்கு கடந்து வருகிறார்கள். மறுபக்கத்திலே அவர்களுக்காக இயேசு கிறிஸ்து காத்து கொண்டிருக்கிறார். அவர்கள் தங்களுடைய பாவ பாரத்தை இறக்கி வைத்துவிட்டு இடுக்கமான பாதைக்கு ஊடாக ஜீவனுக்கு போகும் வழியில் போகிறார்கள். நரகத்துக்கான பாதையை அவர்கள் கைவிடுகின்றனர். நாம் மனம் திரும்பும் போது இயேசு கிறிஸ்து நம் பாவங்களை மன்னிக்கிறார். உங்கள் பாவங்களை விட்டு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை வையுங்கள். அப்படி நீங்கள் செய்வீர்கள் என்றால் நரகத்திற்கு பதிலாக சொர்க்கலோக ராஜ்யம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. அதுவே நீங்கள் நித்தியமாக முடிவில்லாத நாட்கள் சந்தோஷத்தை அனுபவிக்கும் இடமாக இருக்கிறது. நரகத்திற்கு செல்ல வேண்டாம். நாம் ஜெபிப்போம்.
பரலோக தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த கொரிய தேசத்தை சேர்ந்த இந்த சகோதரிக்கு நீர் நரகத்தின் கொடூரத்தை கொண்டு போய் ஆவியில் கொண்டு போய் அப்பா ஜபிக்கும் போது காண்பித்திருக்கிறீரே அப்பா. நரகத்தின் கொடூரத்தை, பரலோகத்தின் மேன்மைகளை அவர்களுக்கு காண்பித்து அங்கே பாடுபடுகிறதான மக்களுக்குரிய வேதனைகள் என்ன என்பதை நீ படமாக வரைய சொன்னீரே ஆண்டவரே அப்பா. நரகத்தில் ஜனங்கள் விழுவதை கண்டு எத்தனையாய் நீர் வேதனைப்படுகிறீரப்பா. ஜனங்களுக்கு செத்தால் முடிந்து விட்டது, அதற்கு பிறகு ஒன்றுமே இல்லை, இயேசுவிடம் வந்துவிட்டால் போதும், அதற்கு பின்பு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்று சொல்லி இருக்கக்கூடியவர்களுக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு பின்பற்றுபவர்களும் கடைசி நாட்கள் வரை முடிவு பரியந்த நிலை நின்றால் ஒழிய அவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது, இல்லையெனில் அவர்களும் நரக அக்கினிக்கு வர வேண்டும் என்பதை ஆண்டவரே உணர்த்தி இருக்கிறீரே அப்பா. அதே போல ஆண்டவரை அறியாதபடி, ஏற்றுக்கொள்ளாதபடி, இயேசுவை நம்பாதபடி இருக்கக்கூடியதான மக்களுக்கும் நரகத்திலே வேதனைகள் உண்டு என்பதை நீர் படமாக வரைய சொல்லியிருக்கிறீரப்பா. குடிப்பவர்கள், சிகரெட் பிடிப்பவர்கள், போதை பொருட்களை உட்கொள்பவர்கள், வன்முறையான திரைப்படங்களை, பேய் சம்பந்தப்பட்டதான திரைப்படங்களை, பாலியல் ரீதியான படங்களை பார்ப்பவர்களுக்கு கூட நரகத்திலே அங்கே அழிவை சந்திக்கிறார்கள் என்று சொல்லி நீர் காண்பித்திருக்கிறீர், படமாக வரைய சொல்லியிருக்கிறீர் அப்பா. அன்பு தகப்பனே அப்பா, அந்த உலகத்திலே நாங்கள் வாழ்கிற உலக சிற்றின்பங்கள் எங்களுக்கு சந்தோஷத்தை தான் தருகிறது. வாலிபர்கள் அநேகம் அப்பா இன்றைக்கு சீர்கெட்டு போவதை பார்க்கிறோம் ஐயா. கர்த்தர் மனம் இறங்கி இப்படிப்பட்டதான பாவ இச்சைகளுக்கு அப்பா ஆண்டவரே தங்களை ஒப்பு கொடுக்காதபடி தங்கள் சரீரங்களை, தங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை நீதிக்குரிய ஆயுதங்களாக பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுங்க ஆண்டவரே. இந்த உலகம் அப்பா, உலகத்தின் ஆசை இச்சைகள் எங்களுக்கு சிலுவையில் அறையப்படட்டும் ஆண்டவரே அப்பா. அப்பா, சிலை வழிபாடு செய்கிறவர்கள் அப்பா, கொலை செய்கிறவர்கள், கற்பழிப்பு செய்கிறவர்கள், போதைப் பொருட்களை பயன்படுத்துகிறவர்கள், பிள்ளைகளை கடத்துகிறவர்கள் என்று சொல்லி அப்பா பணத்தை திருடுகிறவர்கள் என்று அப்பா ஒவ்வொரு பூமியிலே பாவத்தை செய்தவர்களும் அங்கே நரக அக்கினியிலே வந்து கொடூரமான வேதனை அனுபவிப்பதை நாங்கள் ஆண்டவரே இந்த படத்தின் மூலமாக நாங்கள் தெரிந்து கொண்டோம் ஐயா. அப்பா, அந்த செய்தியை கேள்விப்படுகிற ஒவ்வொருவருக்குள்ளாக இந்த பாவமான காரியங்களை விட்டு மனம் திரும்ப தேவன் அனுக்கிரகம் பண்ணும் அப்பா. இந்த பிசாசினால் வருகிற பாவ இச்சைகளை மேற்கொள்ளத்தக்கதாக தேவாவியானவர் அனுக்கிரகம் பண்ணுங்க. பரிசுத்தாவியானவர் பலன் தாங்க, பரிசுத்தாவியானவர் பலன் தாங்க. பரிசுத்தாவி வரும் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து நீங்கள் அப்பா இயேசுவுக்கு சாட்சிகளாக இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது அப்பா. பாவத்தை மேற்கொள்ளத்தக்கதான பலனை ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் அருளும் படிக்கு நாங்கள் கேட்கிறோம் ஐயா. அப்பா, யோசேப்புக்கு பாவ இச்சை வந்தது, அவன் அதை மேற்கொண்டான் என்று பார்க்கிறோம் ஐயா. அதை அவன் மேற்கொண்டான் என்று பார்க்கிறோம் ஐயா. பாவ இச்சையை அவன் மேற்கொண்டான் என்று பார்க்கிறோம். தேவனே கர்த்தாவே, நாங்கள் பாவ இச்சையை மேற்கொள்ளத்தக்கதாக தேவனை அனுக்கிரகம் பண்ணி அருளுங்க. பாவ இச்சைகளை மேற்கொள்ளத்தக்கதாக தேவனை அனுக்கிரகம் பண்ணி அருளுங்க. பாவ இச்சைகளை மேற்கொள்ளத்தக்கதாக யோசேப்புக்கு வந்த பலன் எங்களுக்கும் வரட்டும், சபைக்கும் வரட்டும், ஊழியர்களுக்கும் வரட்டும், வாலிபர்களுக்கு வரட்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. பாலியல் ரீதியான ஒழுக்கக்கேடுகள் செய்கிறவர்கள் ஆண்டவரே, ஆண்டவரே வச்சாரம் செய்கிறவர்களுக்கெல்லாம் ஆண்டவரே அங்கு கொடூரமான தண்டனை வருகிறது அப்பா. நாங்கள் பார்த்தோமே, அப்படிப்பட்ட பாவ இச்சையில் சிக்கி இருக்கிறவர்களை தேவன் விடுவிக்கும் படிக்கு, ரட்சிக்கும் படிக்கு நாங்கள் கேட்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்காதவர்கள், அவரிடத்தில் ஆலோசனை கேட்காதவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தவர்கள், ஆண்டவரை தேடி வராதவர்கள், தேவ சித்தம் செய்யாதவர்கள், ஊழியம் செய்யாதவர்கள் என்று சொல்லி அப்படிப்பட்ட மக்களுக்கு நரகத்தில் எத்தனை கொடூரமான வேதனைகள் தரப்படுகிறது என்பதை ஆண்டாண்டு காலமாய் நித்தியமாய் அக்கினியிலே கிடந்து வேதனைப்பட வேண்டும் என்பதை ஜனங்கள் உணரத்தக்கதாக தேவன் அனுக்கிரகம் பண்ணுங்க. ஒரு நாள் 2 நாள் தண்டனை அல்ல, ஆண்டாண்டு காலங்கள் நரக அக்கினியிலே கிடந்து வேக வேண்டுமே என்று சொல்லி உணர கர்த்தாவே நீர் அனுக்கிரகம் பண்ணும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே.
அதுபோல அன்பு தகப்பனே அப்பா, நரகமானது, நரகத்தின் கொடூரமானது முடிவற்றது என்று சொல்லி பார்க்கிறோம். அது மனம் திரும்பாதவர்களுக்கு என்று பார்க்கிறோம். இயேசுவின் வார்த்தைகளை புறக்கணித்தவர்களுக்கு என்று பார்க்கிறோம் அப்பா. ஆனால் நாங்கள் பூமியிலே வாழ்கிற நாட்களிலே மனம் திரும்பி இயேசுவின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பு இயேசுவிடம் பெற்று ஞானஸ்நானம் பெற்று சபையிலே அங்கமாகி அவருடைய பிள்ளையாக வேத வசனத்தின்படி வாழும்போது எங்களுக்கு பூமியிலே சமாதானம் உள்ள வாழ்க்கையும் பரலோகத்திலே அப்பா எங்களுக்கு அப்பா தேவன் ஆண்டாண்டு காலங்கள் பரலோகத்தில் வாழத்தக்கதான கிருபையும் நீ தருகிறீரே ஆண்டவரே ராஜா. அன்பு தகப்பனே, அப்படிப்பட்ட கிருபைகளுக்குள்ளாக தேவன் எங்களை நடத்தும். அப்படிப்பட்ட மகிமைக்குள்ளாக தேவனே எங்களை நடத்தும். நரக அக்கினி எங்களுக்கு வேண்டாம். அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடம் வேண்டாம் ஆண்டவரே. புழுவும் பூச்சிக்களும் நிறைந்த அந்த இடம் எங்களுக்கு வேண்டாம். சொந்த அறிவினால் ஆண்டவரே நிறைந்தவர்களால் நாங்கள் இருக்க வேண்டாம் ஐயா. இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய சித்தத்தின்படி செய்யக்கூடியவர்களாக தேவன் மாற்றும். நரக அக்கினி எத்தனை கொடூரமானது ஆண்டவர், நித்தியமான வேதனை சதா காலங்களிலும் வாதிக்கப்படுகிற ஒரு இடம் என்று சொல்லி அப்பா, அந்த இடத்திற்கு கர்த்தர் ஜனமும் புரஜாதி மக்களும் கர்த்தரை அறியாதவர்கள் கூட போய்விடாதபடி அனுக்கிரகம் பண்ணுங்க. நரகம் பிசாசுக்கான இடம். அந்த இடத்திலே பிசாசானவனை வஞ்சித்து ஜனங்களை மோசம் போக்கி தான் இருக்கிற அந்த இடத்துல ஜனங்களும் வந்து விடும்படி அவன் எத்தனம் பண்ணுகிறான், வஞ்சகம் பண்ணுகிறான் என்பதை அறிந்து பிசாசனுடைய இச்சைகளையும் பிசாசானுடைய கட்டுக்கதைகளையும் பிசாசானுடைய பொய்யான சத்தியங்களையும் ஆண்டவரே கை கொள்ளாதபடி சத்தியத்தில் நிற்க உதவி செய்யுங்க. விக்கிரக வழிபாடுகளுக்கு, சிலை வழிபாடுகளுக்கு எங்களை விளக்குங்க ஆண்டவரே. தேவன் மனிதனை படைத்திருக்க மனிதன் தேவனை படைக்கலாமா என்று வேதம் கேட்கிறதே. மனிதர்கள் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்காதபடி உண்டாக்கின தேவனை, உன்னதங்களிலே சிங்காசனத்திலே பரலோகத்திலே வீற்றிருக்கிற மெய் தேவனை ஆராதிக்கத்தக்கதான ஒரு கிருபையை தேவன் ஜனங்களுக்குள்ளாக தரும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம் ஐயா. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவை அறியத்தக்கதாக தேவன் அனுக்கிரகம் பண்ணுங்க. அப்படி செய்கிற அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. பரலோகத்தில் இயேசுவோடு என்றென்றைக்கும் வாழ்வதை நாங்கள் தெரிந்து கொள்ள அனுக்கிரகம் பண்ணும். செய்கிற அன்புக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.